ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஞ்சுற இட்லி, தோசை, ஆப்ப மாவு எந்த மாவோ கடைசி மாவு கொஞ்சோண்டு இருக்கும்ல, அதுக்கு இது ரவை, அது மைதா. நான் ரவை சேர்த்துக்கிட்டேன். இது வந்து கோதுமை மாவு, அது அணில் சேமியா, நைஸ் உப்பு பாக்கெட்டு. இன்னொன்று வந்து வறுத்த பச்சரிசி இடியப்ப மாவு, வறுத்த மாவு. அது வந்து சக்கரவள்ளி கிழங்கு. இது எல்லாமே நேற்று செஞ்சது தான். அதில் ஒரு கிழங்கு அவிச்ச கிழங்கு எடுத்துக்கிறணும். வாழைப்பழம், செவ்வாழை, எந்த வாழைப்பழமாவது சேர்த்துக்கலாம். நான் வந்து செவ்வாழையில் 1 இதெல்லாம் கட் பண்ணி ரவையை சேர்த்து நல்லா பெனஞ்சிக்கிட்டு 2 முட்டை, அது கூட கொஞ்சோண்டு ஆறின பால், காய்ச்சிய பசும்பால், ஆறின பால், ஆவின் பால் தான் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிட்டு, உப்பு சோடா தேவையான அளவு. நான் வந்து சீனி சேர்த்துக்கிட்டேன். சீனியை சேர்த்துக்கிட்டு, நீங்கள் வந்து வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ அதுவும் நம்ம இருக்குது வீட்டில், அதை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. அதில் கசடுக இருக்கும், மண் இருக்கும், அப்புறம் இரும்பு துகள்கள்லாம் இருக்கும். இரும்பு இதில் தான் காய்ச்சுவாங்க. அது வடிகட்டிக்குங்க. இல்லைன்னா பாவா காய்ச்சறா இருந்தாலும் கம்பிப்பதம் வராத அளவுக்கு அதையும் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க, வடிகட்டிக்குங்க. சீனி நல்லா வெள்ளையாக இருந்துச்சு, அதனால் சேர்த்துக்கிட்டேன். நமக்கு தேவையான அளவு இனிப்பு, உப்பு, சோடா இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுறணும். விட்டுட்டிங்கன்னா நல்லா பஃபியாக மாவு பொங்கி வரும். நம்ம விருப்பம்தான். தோசைக்கல், ஆப்பக்கல், குழிப்பணியாரக்கல் எதில் வேணாலும் ஊற்றிக்கலாம். சும்மா டேஸ்ட்டு அல்டிமேட்டுங்க. இந்த பார்த்திங்கன்னா வாழைப்பழம் எந்த பழமாவது சேர்த்துக்கலாம். வாழைப்பழம், பசும்பால், சக்கரவள்ளி கிழங்கு இது இல்லைனாலும் இதுக்கு தேவை வந்து முட்டை, சீனி தாங்க. வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துக்கங்க. பெண்களுக்கு ரொம்ப நல்லது. ஆண்களுக்கு வந்து நம்ம எப்பயாவது தானே சேர்க்குறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சோண்டு வாசனைக்கு தானே சேர்க்குறோம், ஹெல்த்துக்கு நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இட்லி, தோசை, ஆப்பமாலாம் புளிச்சிடக்கூடாது. புளிச்சா எங்களுக்கு பிடிக்காது, புளிக்கவும் விட மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் மாவு அரைச்சி உப்பு சோடாலாம் அப்போ சேர்க்க மாட்டோம். நாங்கள் சமைக்கும்போது தான் சேர்ப்போம். அடித்து வச்சுருவோம். ஆனால் நல்லா பொங்கி வந்துடும், புளிக்காது. புளிச்சிச்சின்னா மாட்டுக்கு போட்டுருவோம். அது ஒரு சில பேர் பாத்திரம்லாம் யூஸ் பண்ணுறாங்க, கழுவுறாங்க, நல்லா பளிச்சுன்னு வருது. நான் இன்னும் ட்ரை பண்ணல. அந்த இட்லிக்கு ஊற்றுற மாவுலேயே அதிகமாக நம்ம தோசையும் சுட்டுக்குருவோம். இப்போ தோசைக்கு தனியாக தான் ஊற போட்டு ஆட்டுவாங்க. நான் வந்து சின்ன வயசில் வந்து குழிப்பணியாரத்துக்கு தனியாக ஊற வச்சு ஆட்டி இது சேல்ஸ் பண்ணாங்கல்ல, அப்போ எங்கள் லைஃப் தொடங்கினது 5 பைசா 10 பைசா. அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக கூடி 25 பைசா எங்கள் பிள்ளைய காலம் வரையும் இருந்துச்சு. 5 பைசாவுக்கு 5 முக்லி, 10 பைசாவுக்கு 10 முக்லிங்க. குழிப்பணியாரம் சுடுறத முக்லின்னு தான் சொல்லுவோம். குர்ஆன் ஓத போகையில் பள்ளிவாசலுக்கு போகும்போதும் வாங்கி சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.